ஹாய் ஃப்ரெண்ட், வல்லாரைக்கீரை பொரியல் பண்ணிக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. வல்லாரைக்கீரை அப்படியே ஒரு 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்குன்னு சொல்லி கேட்டால் தருவாங்க. இது கட்டாக தர மாட்டாங்க, இலை இலையாக தான் இருக்கும், கொஞ்சம் காம்பு இருக்கும். நான் காம்பு எடுத்துகிட்டு வெறும் இலை மட்டும் கிள்ளி வச்சுருக்கேன். நல்லா அலசி வச்சுக்கோங்க. அலசி இந்த மாதிரி பொடியை நறுக்கிக்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. ஸ்லோவில் வச்சுக்கோங்க அடுப்பை. கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூனு, 3 சேர்த்து வெடிக்கட்டோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்த உடனே நம்ம ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதங்காட்டிக்கும் அதை சேர்த்துக்கலாம்ப்பா. கடுகு அடித்த உடனே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா சிவக்க வதக்கலாம். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். நீட்டு வாக்கில் இருக்கிற காஞ்ச மிளகாய். ஸ்லோலே இருக்கட்டும்ங்க, ஃபாஸ்ட் வைக்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வரட்டும். கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதுங்க. நம்ம இப்போ கீரை சேர்த்துக்கலாம். கீரை பொடியாக நறுக்கிட்டு அலசி எடுத்துட்டு பொடியாக நறுக்குங்க. அதை சேர்த்துக்கலாங்க. இந்த கீரை கொஞ்சம் லேட் ஆகும் வேவறதுக்கு. பொறுமையாக சிம்மில். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஞாபக சக்தியை கூட்டுங்க இந்த கீரை. அதனால் கட்டாயம் இந்த கீரை கொடுங்க. பசங்களுக்கெல்லாம் ஞாபகம் இல்லாத பசங்களுக்கெல்லாம் கொடுத்தா நல்ல ஞாபக சக்தி வருங்க. பாருங்கள், அப்படியே வதங்கி சுருண்டு வருது. கீரை எப்பயுமே நம்ம நிறைய கீரை போடுற மாதிரி இருக்கும். அதை பார்த்தாக்கா வதங்கினோடனே கொஞ்சம் கம்மியாக ஆகிடும், கொஞ்சமாக இருக்கிற மாதிரி. பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கினே இருங்க. நல்லா வதங்கட்டும். அதில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும். ஸ்லோவில் வச்சு மூடி போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. உப்பு ரொம்ப கொஞ்சமாக போடுங்க. மிளகுத்தூள் 2 சிட்டிகை போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் 1 கப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கீரை வெந்துட்ட பிறகு லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா எவ்வளோ ஈஸியாக டக்குன்னு செய்யலாம். ஆனால் ஒரு 10-15 நிமிஷம் ஆகுங்க கீரை வேகிறதுக்கு. இந்த கீரை கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். ஆனால் அந்த கசப்பே தெரியாதுங்க, தேங்காய் துருவல் கூடவா சேர்த்துக்கினாக்க.